வணக்கம். இது வந்து பிளாட்டினா VX4 வண்டி. இது வண்டி சர்வீஸ் ஒன்று இருக்குது, வாட்டர் சர்வீஸு எல்லாம் கழட்டி பண்ணியிருக்கேன். இந்த பிளாட்டினாவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஏர் ஸ்க்ரூ இருக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏர் ஸ்க்ரூ இந்த வண்டி இருக்கு, ஆனால் வெளியில் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த இருக்கு பாருங்க ஏர் ஸ்க்ரூ, அதான் தெரியுதா? இந்த வரேன், அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்க. அந்த திருப்பி வச்சுருக்கேனா அந்த இடத்துக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் உள்ளே இருக்கனால தெரியாது அந்த இடத்துக்குள்ள. அதாவது நம்ம பார்த்தா தெரியுது அந்த இல்லையா, அந்த இருக்கா ஏர் ஸ்க்ரூ. அதுதான் ஏர் ஸ்க்ரூ பிளாட்டினாவுக்கு. பஜாஜ் எட்டு பாதி வண்டிக்கு இப்படி தான் இருக்கு. அது ஏன் வெளியில் தெரியாததுக்கு என்ன காரணம்னாக்க, இந்த இருக்கு பாருங்கள், இந்த மூடி வெளியில் மாட்டியிருக்கும். பார்த்துருப்பிய பூ டைப்பில். இது சும்மா மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கழட்டிங்கனாலே இது கலண்டுறேன். இதுக்கு உள்ளதாக இருக்கும். இப்போ நான் கலட்டினேன். ஆமாம், இதுக்கு உள்ளதாக இருக்கேன். இந்த இந்த கப்பை கலட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி துணி ஒன்று போட்டுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கலட்டேர் உள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம தேடி இருக்குது ரொம்ப சிரமமாக போயிடும். அது தனியாக கிடைக்காது. ஆமாம், அதுக்கு உள்ளே தான் இந்த ஏர் ஸ்க்ரூ இருக்கும். இந்த இருக்கா? ஆமாம், உங்கள் வண்டி அடைச்சரைச்சி ஓடுது, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா முதல்ல இந்த மாதிரி வண்டியில் என்ன செய்ய, இந்த இருக்க பற்றியில் சோக் வயரு இது நீங்களே கழட்டிக்கலாம். அடைச்சி அதான் ஒவ்வொன்றா தான் டெஸ்ட் பண்ண முடியும். எடுக்கமே எதுவுமே தெளிவாக எலக்ட்ரானிக் கார்பரேட்ரு டக்குன்னு எதுவுமே கண்டுபிடிக்கும். முதல்ல வந்து இந்த வயரை அப்படி கழட்டி விட்டிங்கன்னா, இந்த இப்படி உருவினீங்கன்னா வந்துடும். ரெட்டை கையில் இந்த விடுத்திங்களா உருவினீங்கன்னா வந்துடும். ரெட்டை கையில் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்துடும். இந்த வந்துருச்சா? ஆமாம், இந்த மாதிரி சோக்கு எலக்ட்ரானிக் சோக்கு அதை கழட்டி விட்டுருங்க. ஆமாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாக்க மட்டும் இந்த ஏர் ஸ்க்ரூ இப்போ கட்டினது தெரியுமா, இந்த உள்ளே இருக்கா, ஒரு முறை லாக் பண்ணி வண்டியை ஓட்டி பாருங்கள். ஆமாம், அப்படி ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக விவரங்கள் தெரியும். ஆமாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாக்கா, நான் ஏற்கனவே ஹோண்டா செயினுக்கு வீடியோ போட்டிருப்பேன், இந்த ஓரிங் வாசல் போடுறது. அந்த மாதிரி இதுக்கும் போடலாம் தாராளமாக. அதே கார்பரேட் மாடல் தான், தாராளமாக போடலாம். ஆமாம், உங்களுக்கு வண்டி அடைச்சரைச்சி ஓடுச்சுன்னா அந்த மாதிரி செய்யுங்க. அதாவது மைலேஜையும் சரி, இந்த அடைச்சரைச்சி ஓடுது தெரியுமா, ரெண்டு கம்ப்ளைண்ட்டையும் ஒரே நேரத்தை சரி பண்ண முடியாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு எது பெரிய பிரச்சனையாக இருக்குது, அடைச்சரைச்சி ஓடுறது, அதை முதல்ல சரி பண்ணுங்கள். சரி, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அடுத்து மைலேஜுக்கு உள்ளதை தான் என்ன முறையோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அடைச்சிருச்சு ஓடுறது சரி பண்ணி ஒரு வாரம் அந்த மாதிரி ஓட்டிட்டு கம்ப்ளைண்ட் சரியாயிடுச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்னங்கிறத பாருங்கள். ஆமாம், மைலேஜுக்கு ஏர் ஃபில்ட்ரு மெயினாக பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, கார்பரேட்ரு ஏர் ஃபில்ட்ரையும் தவிர்த்து மைலேஜுக்கு நிறைய பிரச்சனை என்ன நடக்கும்னாக்க, அதாவது கார்பரேட்ரு ஏர் ஃபில்ட்ரு மட்டும் மைலேஜ் கிடையாது. இந்த டிஸ்க்கு வீல்லாம் பிடிச்சி ஓடும் பார்த்துருப்பீங்க. அதாவது வண்டி திணறி எப்போவுமே சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி பிடிச்சி ஓடலாம் சரி, டயரில் ஏர் இல்லாமல் திணறி ஓடலாம் சரி, மைலேஜ் கிடைக்காது. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, மூச்சு வாங்குதுன்னா நம்மளால் ஓட முடியாது, நின்றுவான். ஆனால் மிஷின் அப்படி இல்லை. எவ்வளோ நம்ம கொடுத்தாலும் ஓடும், ஆனால் அதுக்கு தகுந்த எரிபொருள் சாப்பிடும். அதனால் வண்டி எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, வண்டி ஃப்ரீயாக இருக்கணும் எப்போவுமே ஓட்டுறதுக்கு. அதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னாக்க, கரெக்டாக 1500, நான் என் கஸ்டமருக்கு மாற்ற சொல்கிறேன், 1500 கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயில் மாற்றி விட்டுருங்க. மாற்றி விட்டு இந்த ஏர் ஃபில்ட்ரு எப்படி இருக்கும் மாதிரி நல்லா இருந்தால் வாஷ் பண்ணி போட முடிஞ்சால், வாய்ப்பு இருந்தால் போடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா இப்போ இதுதான் பஜாஜ் எட்டுக்கு ஏர் ஃபில்ட்ருலாம் ஒரிஜினல் கம்மியாக தான் வரும். அதனால் கண்டிப்பாக மாற்றி விட்ருங்க. ஆமாம், வேறு செயின் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கா நல்லா எல்லாம் செக் பண்ணிக்கிறங்க. செக் பண்ணி முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓட்டினா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற மைலேஜ் கிடைக்கும். ஓகே, சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.